பாட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு சில சூழ்நிலைகள் நிமித்தம் சில காரியங்கள் என்ன பண்றாரு, வாய்ப்புகளை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை ஒரு வேலை நாள் ஆக்கினால என்னதில்ல தவறு கிடையாது. ஏன் அவனுக்கு ஒரு சில பலவீனம், உண்மையாக வியாதி ஒரு பலவீனம் வந்துட்டனால வர முடியல அப்படின்னா வராம என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல எதற்காக அவங்க ஓய்வு நாள் ஆசரித்தாங்க? ஆலயத்துக்கு போலன்னா மேல என்ன பண்ணிடுவாங்க, கல்லறிஞ்சு கொலை செய்திருவாங்க. ஒரு கட்டாயத்துக்காக, கடமைக்காக அதை என்ன பண்ணாங்க, செய்தார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த நாள் பிரதர் சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது, இந்த சபையில நடக்கிற மற்ற காரியங்களுக்கும் சில நேரங்கள் உங்களுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் பரவாயில்லை. மற்ற நேரங்களில இல்ல பிரதர் சொன்னது போல மற்றவங்களிடத்துல கதை பேசாம, மற்றவங்களிடத்துல காரியங்களை செய்யாம ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறது நல்லது. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சபை கூடி வருதலை அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். சபை கூடி வருகிற நாள் ஓய்வு நாள் மாத்திரம் அல்ல, எல்லா நாளிலும் வர வேண்டும் என்று என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஏன் நம்ம ஆராதிக்க வர வேண்டும், எப்படி நம்ம சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் மேல வைக்கிற அன்பின் நிமித்தமாக முழு இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கிறதுனால வர்றீங்க. ஒருவேளை மற்ற நாட்களில் லீவு இல்லாவிட்டாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் முழு இருதயத்தோடு கூட நீங்கள் என்ன வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துல வர வேண்டும். அடிக்கடி சொல்லுவேன், ஏன் நான் சபைக்கு போறேன், ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஏன் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்காக ஜீவனையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனையை தந்து உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டு இருக்கிறார். அதனாலதான் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, சங்கீதத்துல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் எப்படி வருவாங்களாம், வருவார்கள். அப்போ கர்த்தரால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக இரத்தத்தை சிந்தி மீட்டி இருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் முழு மனதோடு கூட முழு இருதயத்தோடு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம செம்மையானதுதான் செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். ஆனா அந்த நல்லதை நம்ம செய்தால் எப்படி செய்யணும், முழு மனதோடு கூட செய்யணும், கட்டாயத்தின் பேரில் அல்ல. இல்ல இங்க நிறைய பேர் அப்படி இல்லை. நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது பார்க்க முடியும், வீட்டுல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. அப்பா அம்மா உண்மை ஆண்டவரை தேடுவாங்க. ஆனா பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றது பெரிய காரியம். நிறைய வீட்டுல பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க. சில நேரத்துல வந்தாலும் அப்பா அம்மா கூப்பிடுறாங்களே, தொந்தரவு பண்றாங்களே அப்படிங்கிறதுக்காக வருகிறது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இல்லாமல் நம்ம முழு இருதயத்தோடு கூட நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வர